السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா, வாழ்க்கை வரலாறு தொடர் வகுப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு மக்காவிலே தஅவா பணியை மேற்கொள்கிறார்கள். இந்த தஅவா பணியை வரலாற்றாசிரியர்கள் மக்காவுடைய தஅவா காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட தஅவா பணி என்றும் அதை 3 காலகட்டங்களாக பிரிக்கிறார்கள், 3 வகைகளாக. அதுல முதலாவது ரகசியமான அடிப்படையிலே தஅவா செய்த காலம் ஒரு 3 வருடங்கள். அதற்கு பிறகு பகிரங்கமாக பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பித்து பகிரங்கமான பிரச்சாரங்களை செய்கிறார்கள். அது 4வது வருடத்திலிருந்து, நபித்துவம் கிடைத்து 4வது வருடத்திலிருந்து அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும் வரைக்கும் உள்ள காலகட்டம். இந்த காலகட்டத்திலேதான் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை, இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள். அதிலே நாம் கடந்த வகுப்புகளிலே படித்தது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு உதவியாக இருந்த ஹாஷிம், முத்தலிப் கோத்திரத்தினர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஒரு பள்ளத்தாக்கிலே, அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, அதிலே நுபுவத் 7ஆம் வருடத்திலிருந்து 10ஆம் வருடம் வரைக்கும் 3 வருட காலங்கள் சமூகத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டது. நுபுவத் 10வது வருடத்தில் அந்த நிலை மாற்றமடைகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய தஅவாவிலே 3வது ஒரு கட்டம் தான் மக்காவுக்கு வெளியில் சென்று தஅவா செய்கின்ற பணியை ஆரம்பிக்கிறார்கள். இது 3வது கட்டம் மக்காவுடைய தஅவா வாழ்க்கையிலே. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வெளியிலே இந்த மார்க்கத்தை எட்டி வைப்பதற்காக சென்ற முதலாவது இடம் என்ன? எங்க போனாங்க? தாயிஃபுக்கு போனாங்க. அதிலே அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய வளர்ப்பு பிள்ளை என்று அடையாளப்படுத்தப்பட்ட, அவருடைய பேர் என்ன? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடிக்கடி இந்த வரலாற்றுல வார பேர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் 2 பேரும் தான் தாயிஃபுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரத்தை ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவமானப்படுத்தப்பட்டார்கள், பழிக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள், கல்லால் எறிந்தார்கள். இந்த வரலாறுகளை எல்லாம் நாங்கள் படித்திருந்தோம். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்தும் ஏமாற்றத்தோடு மீண்டும் வருகிறார்கள். இந்த கட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றது. அவர்கள் மக்காவுக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இஸ்ரா மிஅராஜ் என்ற நிகழ்வு என்பதை பற்றி படித்திருந்தோம். இஸ்ரா என்பது இரவு பயணம் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்படுகிறது. அது பைத்துல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு பயணம். மஸ்ஜிதுல் ஹரத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு பயணம். மிஅராஜ் என்பது
மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து 7 வானங்கள் கடந்து சிதறத்துல் முன்தஹா அல்லாஹுவோடு கதைக்கும் வரைக்கும் அழைத்து செல்லப்பட்ட ஒரு பயணம். அதைத்தான் நாங்கள் மிஅராஜ் என்று வரலாற்றிலே சொல்கின்றோம். இதில் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முஸ்லிம்களுக்கும் 5 வேளை தொழுகைகள் விதியாக்கப்பட்ட வரலாற்றையும் நாங்கள் படித்திருந்தோம். இந்த நிகழ்வு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. ஏன், இதுக்கு முன்னால தாயிஃபுக்கு போய் கடும் கஷ்டப்பட்டு கவலையோடு இருக்கிற டைம்ல அல்லாஹு தஆலா மிஅராஜுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து திரைக்கு பின்னால் தன்னுடைய தூதரோடு அல்லாஹ் நேரடியாக பேசி இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மிகப்பெரிய அமைதியை ஆறுதலை ஏற்படுத்திய நிகழ்வாக வரலாற்றிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற இன்னொரு நிகழ்வுதான் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அக்த் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அவர் சிறியவராக இருக்கிறார், அக்து செய்து கொள்கிறார்கள், மனைவியாக உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். மதீனாவுக்கு போனதற்கு பிறகுதான் மனைவியாக சேர்ந்து வாழ்கிறார்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மக்கா தஅவா வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வுதான். இந்த மக்கா தஅவா வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்கள் அடுத்ததாக யாரை திருமணம் செஞ்சாங்க? சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. அதற்கு அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வெளியில் தாவாவை ஆரம்பித்த காலம் தான் இந்த காலம் என்று நாங்கள் படித்தோம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் என்றால், மதீனாவிலே இருந்து நிறைய பேர் மக்காவுக்கு ஹஜ்ஜுடைய காலங்களில் வருவார்கள். ஹஜ்ஜுடைய கடமை விதியாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே ஹஜ்ஜு கடமை மக்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அப்படி வருகின்றவர்களில் சிலரை சந்திப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுக்கிறார்கள். தன்னோடு அபூபக்கரையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து செல்கிறார்கள். ஒரு 6 பேர் கொண்ட இளைஞர் குழு ஒன்றை சந்திக்கிறார்கள். அவர்கள் 6 பேரும் மதீனாவை சேர்ந்தவர்கள். அஸ்அத் இப்னு ஜுராரா, உக்பா இப்னு நாஃபி போன்ற இளைஞர்கள். இவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்து இவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எட்டி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த 6 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதான் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா திருப்பு முனையா மாறுதுக்கு. இந்த 6 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவங்க சொல்றாங்க, இப்ப நாங்க மதீனாக்கு போய் அடுத்த வருஷம் நாங்கள் வருகின்ற போது இன்னும் பலரை இஸ்லாத்தை சொல்லி அழைத்துக் கொண்டு வருவோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். இந்த கட்டத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இது நடந்தது நுபுவத் 11வது வருஷம். நபித்துவம் கிடைச்சி 11வது வருடத்துல தான் இந்த நிகழ்வு நடக்குது. 6 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த 6 பேரும் மதீனா வாசிகள். அதற்கு பிறகு நுபுவத் 12வது வருடத்திலும் நுபுவத் 13வது வருடத்திலும் இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு தான் அகபா உடன்படிக்கைகள். கேள்விப்பட்டீங்களா? அகபா உடன்படிக்கைகள் என்று. மினாவுல அகபா என்ற இடத்தில் வைத்து செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் தான் இந்த அகபா உடன்படிக்கைகள் சொல்றது. இப்ப ஏற்கனவே 6 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு போய் ஒரு நபியை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் அந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். அவர்களுடைய அந்த முயற்சியான அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நுபுவத் 12வது வருடத்திலே இவர்கள் 5 பேரும் இன்னும் 7 பேரும் சேர்ந்து 12 பேரு மக்காவுக்கு வராங்க. ஹஜ்ஜுடைய காலத்துல 5 பேரோட சேர்ந்து மேலதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க 7 பேர். 12 பேரும் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு அவர்கள் ரகசியமான முறையிலே முடிவெடுக்கிறார்கள். இந்த சந்திப்புகள் எல்லாம் ரகசியமாக நடக்கும். குறிப்பாக இந்த குறைஷி காபிர்களுக்கெல்லாம் தெரியாமல் ரகசியமாக அந்த சந்திப்புகளை வைத்துக் கொண்டார்கள். தெரிந்தால் பாதிக்கும். இப்ப இவர்கள் ரகசியமாக சந்திப்பதற்கான
ஒரு நேரம் குறிக்கப்பட்டு அகபா என்ற இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை இவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதோடு சேர்த்து பைஅத், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சத்திய பிரமாணம் செய்கிறார்கள். இதுதான் பைஅத்னு சொல்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து, இந்த வந்த எல்லாரும் ஆண்கள், 12 பேரும் ஆண்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து பைஅத் செய்கிறார்கள். அந்த பைஅத்திலே அவர்கள் சொன்ன விடயங்கள்ல முக்கியம் என்னென்றா, இணை வைக்க மாட்டோம், ஷிர்க் வைக்க மாட்டோம். அந்த பைஅத்தினுடைய அம்சங்கள் முக்கியமாக விபச்சாரம் செய்ய மாட்டோம், களவெடுக்க மாட்டோம், அவதூறு சொல்ல மாட்டோம், பெண் குழந்தைகளை உயிரோடு நாங்கள் புதைக்க மாட்டோம். இப்படியான அந்த ஜாஹிலியா காலத்திலே காணப்பட்ட அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி, நாங்கள் இந்த விடயத்திலே உங்களுக்கு வாக்குறுதி தருகிறோம் என்று அவர்கள் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை தான் அகபாவுடைய முதலாவது உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. இது நுபுவத் எத்தனையாவது வருஷத்துல நடந்துச்சு? நுபுவத் விளங்குது என்று நபித்துவம் கிடைச்சி 12வது வருடத்தில் நடக்குது. 12வது வருடம். இதுல மதீனாவை சேர்ந்த எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க? எத்தனை பேர்? 12 பேர் கலந்து கொண்டாங்க. முக்கியமான விடயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 12 பேரும் அல்லாஹ்வுடைய தூதரை, அகபாண்டு பேர் வந்ததுக்கான காரணம் அந்த இடம். அது பத்ர் யுத்தம்னா பத்ர் என்ற இடம் தானே. அதே போல அகபாவிலே அவர்கள் சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சத்திய பிரமாணத்தை செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்கிறார்கள். இந்த கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது ஒரு இஸ்லாமிய அழைப்பாளரை இந்த 12 பேரோடும் சேர்த்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அழைப்பாளருடைய பேர் என்னன்னு கேட்டா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள். முஸ்அப் இப்னு உமைர் இவர்தான் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட முதலாவது தாஇ, அழைப்பாளர், குர்ஆனுடைய அறிவுள்ள ஒரு இளைஞர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இவரை இந்த 12 பேர்களோடு அனுப்புகிறார்கள். என்னத்துக்கு? அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறதுக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கும். இப்ப முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் போறாங்க. அங்க போய் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற இளைஞருடைய வீட்டிலே தங்கி இருந்து அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு வீடாக போய் இந்த விடயத்தை எட்டி வைக்கிறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? அல் குர்ஆன் பற்றி அறிவுள்ளவர், ஞானம் உள்ளவர் என்று அழைக்கப்பட்டார். குர்ஆனுடைய அறிவுள்ள ஒருவராக அவர் இருந்தார். அவர் போய் எல்லா இடங்களிலும் இந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தி விட்டு நுபுவத் 13வது வருடம் இந்த ஹஜ்ஜுடைய மாதம் வருவதற்கு முன்னால முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு வந்துட்டாங்க. அங்க பிரச்சாரம் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டாங்க. மிகப்பெரிய மாற்றம், நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த புரட்சி ஏற்படுத்தியதற்கு பிறகு ஹஜ்ஜுடைய காலத்துக்கு முன்னரே அவர்கள் மக்காவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இந்த சம்பவங்கள் எல்லாம் சொன்னாங்க. அடுத்த வருடம், அதாவது நுபுவத் 13வது வருடம் ஹஜ்ஜுடைய காலத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே 70க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருகிறார்கள். அந்த சந்தித்து அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான், உடன்படிக்கைக்கு பேர் தான் 2வது அகபா உடன்படிக்கை. ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்குதா? முதலாவது அகபா உடன்படிக்கை, 2வது அகபா உடன்படிக்கை. இந்த 2 உடன்படிக்கைகளும் நடைபெற்ற இடம் எது? அகபா. முதலாவது உடன்படிக்கையில 12 பேர் வந்தாங்க. அந்த 12 பேரும் பைஅத் செய்தார்கள். அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழைப்பாளரை அனுப்பினார்கள். அவருடைய பேர் என்ன? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள். அவர் போய் மதீனாவுல இந்த மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு மத்தியிலே அறிமுகம் செய்து பிரச்சாரம் செய்கிறார். அதனுடைய விளைவு 13வது வருடத்தில் 70க்கும் மேற்பட்டவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் வருகிறார்கள். வந்தவர்கள் இப்ப தங்கி இருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கணும், ரகசியமா சந்திக்கணும். குறைஷி காபிர்களுக்கு தெரியக்கூடாது. பெரிய கிரௌட் தானே, தெரிந்திடக்கூடாது என்று அவங்க டைம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்ப அதுல அவங்களுக்கு தலைவராக வந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அப்ப கொஞ்சம் தாமதிக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்லுவோம் என்று சொல்லி அவரிடத்திலும் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபியும் வராங்க.
அந்த தலைவர்கிட்ட மார்க்கத்தை பத்தி அறிமுகம் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கணும், யாருக்கும் தெரியாம நடுநிசையில சந்திக்கணும் இரவில். அப்ப ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் முடிந்து துல்ஹஜ் புரை 12வது நாளுக்கு பிறகு மினாவிலே அகபா என்ற உடன் அந்த இடத்தில் வைத்து இரவுல நடுநிசையில சந்திக்கணும்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு. இப்ப அல்ஹம்துலில்லாஹ், அந்த சந்திப்பின் போது அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர் யாருன்னு கேட்டா, அந்த சந்திப்புக்கு வந்தவர் யாருன்னு கேட்டால் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அபு தாலிப் மௌத்தாயிட்டார், உங்களுக்கு தெரியும், நுபுவத் 10ஆம் ஆண்டு மௌத்தாயிட்டார். அப்துல் முத்தலிப் அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவருடைய வாப்பாட சகோதரர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிற விஷயத்துல உறுதியா இருந்தார். அவரும் கூட வந்தார். இப்ப அங்க பார்த்த ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. இப்ப பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகுது. அதுல முதலாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எழும்பி சொன்னாங்க, முஹம்மத் என்னுடைய சகோதரனின் மகன் இந்த ஊரில எங்கட கூட்டத்துல ஒரு கண்ணியமான ஒரு அளவு, அதே நேரத்துல அவரை நாங்க பாதுகாத்து கொண்டே இருக்கிறோம், அவர் பாதுகாப்பா தான் தெரிகிறார். இப்ப அவர் உங்களோடு இணைய ஆசைப்படுகிறார், நீங்கள் அவரை பாதுகாப்பதாக உறுதி அளித்தால், நாங்கள் அவரை பாதுகாப்போம், கடைசி வரைக்கும் பாதுகாப்போம் என்று உறுதி அளித்தால் மட்டும் நீங்கள் அவரை அழைத்துக் கொண்டு போங்க. இல்லாட்டி அவரை இடையில விட்டு விடுவோம் என்று பயம் இருந்தால், எதிரிகளிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுவீர்கள் என்ற பயம் இருந்தால், அவரை எங்களிடம் விட்டு செல்லுங்கள், அவர் எங்களுக்கு மத்தியில் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார். யார் பேசின பேச்சது? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள். அதைத்தான் அந்த மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த உடன்படிக்கை செய்ய போறாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு. அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பி சொன்னாங்க, நான் சொல்லக்கூடிய இந்த விடயங்கள்ல நீங்க எனக்கு பையத் செய்யணும், சத்திய பிரமாணம் தரணும், அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றணும். என்ன விடயம் என்றா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க உங்களோட கஷ்டத்திலும், அதாவது இன்பத்திலும் துன்பத்திலும் என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இதுக்கு நீங்க பையத் செய்யணும், மாறு செய்ய மாட்டோம்னு பையத் செய்யணும். ஏழ்மையிலும் செல்வத்திலும் செலவு செய்வோம், பையத் செய்வோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், பையத் செய்வோம். தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், நன்மை ஏறி நாங்கள் தீமையை தடுப்போம், எனக்கு பையத் செய்வோம். நீங்க அதே போல பழிப்போருடைய பழிப்புக்கெல்லாம் நீங்கள் அஞ்சி போகக்கூடாது. இப்படியான பணியில வரக்கூட நிறைய பேர் பழிப்பாங்க, எங்களை தூற்றுவார்கள், அதற்கு நீங்க பயப்படக்கூடாது, பின்வாங்க கூடாது, சத்திய பிரமாணம் செய்யும். அடுத்தது, ஆட்சி அதிகாரத்துக்காக சண்டை பிடிக்க கூடாது. ஆட்சியை பிடிப்பதற்கு, அதிகாரத்தை பிடிப்பதற்கு சண்டை பிடிக்க கூடாது. இப்போது நான் உங்களோடு வந்தால் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், இதுதான் பையத். எப்படி நான் உதவி செய்யணும்? உங்களையும் உங்கள் மனைவிமார்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பதை போன்று நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும். இந்த விடயத்தில் நீங்கள் எனக்கு பையத் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை கூலியாக தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களிடத்திலே இந்த உடன்படிக்கையை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். இப்ப என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போறாங்க. அப்போது அல்ஹம்துலில்லாஹ் அந்த மக்கள் எல்லோரும் அதுக்கு தயாராத்தானாங்க. அந்த கட்டத்தில் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அவர்கள் எழும்புறாங்க, ஒரு இளைஞன் எழும்பி சொன்னாங்க, நீங்க எல்லாரும் பையத் செய்யறதுக்கு முன்னால நான் சொல்றது நல்லா கேளுங்க, இதனுடைய விபரீதங்களை, விளைவுகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவரிடத்தில் நீங்கள் பையத் செய்து இவரை நீங்கள் மதீனாவுக்கு அழைத்து சென்றால் நீங்கள் எல்லா அரபு கோத்திரங்களோடும் நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டி வரும். அவர் என்ன சொல்ல வந்தா, அந்த மக்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்துறதுக்காக சொன்னார். ஓரண்டும் இல்லை, சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும், சிலர் மௌத்தாக வேண்டி வரும், பொருளாதாரங்கள் இழக்க வேண்டி வரும். இதுக்கெல்லாம் நீங்க தயாரா? தயாருண்டா அவரை கூட்டிக்கு போங்க, அல்ல உங்களுக்கு கூலி தருவான். அது உங்களுக்கு முடியான்னு சொன்னா அவரை விட்டுட்டு போங்க, அல்ல அவங்கள மன்னிப்பான்.
அந்த அஸ்அத் இப்னு ஜுராரா என்ற இளைஞர் எழும்பி கதைச்ச கதை. அவர் உறுதியாட்டா இருந்தாரு. அந்த மக்களுடைய உறுதி அறிஞ்சு கொள்ளணுமே, விபரீதங்களை சொல்றார். அப்போது அந்த மக்கள் எல்லோரும் சொன்னாங்க, அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு சொல்கிறோம், நாங்கள் பின்வாங்கவும் மாட்டோம், ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் மீறவும் மாட்டோம். எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து பையத் செய்கிறார்கள், அந்த ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொண்டு. அப்ப அதுல வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், 73 ஆண்களும் 2 பெண்களும், மொத்தம் 75 பேர். இரண்டாவது அகபா உடன்படிக்கையிலே பையத் செய்து கொண்டார்கள் எத்தனை பேர்? 75 பேர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அதுல முதலாவது பையத் செஞ்சால் யாரு? அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த இளைஞன். இப்ப ஒருவர் பின் ஒருவராக வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து அதை சொல்லி பையத் சத்திய பிரமாணம் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ஆக்களும் வாக்குறுதி கொடுக்க சொன்னாங்க, இதற்கு பதிலாக பிரதி உபகாரமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு ஆளுக்கும் சொன்னாங்க. அதே நேரத்தில் 2 பெண்களும் பையத் செய்ய வந்தாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடிக்கல. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அஜ்னபியத்தான பெண்களுடைய கைகளை பிடிப்பதில்லை, அவர்களுக்கு கை கொடுத்து முசாபஹா செய்ய மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதனால இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்த அந்த 2 பெண்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை அவங்களோட கைகளை வைக்காம அந்த பையத்தை சொன்னாங்க, அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்களுக்குள்ள சொன்னாங்க, ஒரு 12 தலைவர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். 12 தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு, நீங்கள் மதீனாவுக்கு போன உடனே உங்களோட கூட்டத்தை நீங்க கண்காணிக்கணும், கவனிக்கணும். அதுபோல இந்த செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறாமல் பாதுகாப்பதற்கான வழிகளை நீங்கள் என்ன செய்யணும், பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பொறுப்புகளை கொடுத்து அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இந்த நிகழ்வு அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே மக்காவுடைய தஅவா வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு. இதை நாம சொல்றது முதலாவது அகபா உடன்படிக்கை, 2வது அகபா உடன்படிக்கை. அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அமைவாக ஹிஜ்ரத், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள். இதான் இந்த அடுத்த வரலாறு எங்களுக்கு. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க அந்த ஹிஜ்ரத்துக்கான முன்னேற்பாடுகளும் அந்த ஹிஜ்ரத் நிகழ்வு எப்படி இடம்பெற்றது என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப இன்றைய வகுப்பிலே நாங்கள் படித்த 2 முக்கியமான விடயங்கள், முதலாவது அகபா உடன்படிக்கையும் 2வது அகபா உடன்படிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மக்கா தஅவா காலத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.